நண்பர்களே, ஷியோமியோட புதிய கண்டுபிடிப்பு. ஆமாங்க, ஒரு புதிய டெக்னாலஜியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. என்றைக்குமே அவங்க தனியாக நின்று தான் களத்தில் நின்று எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஈவன் இந்தியாவில் கூட அவங்களுடைய விற்பனை பார்த்தீங்கன்னா டாப்பில் போய்கிட்டு இருக்கு அப்படி சொல்லலாம். அந்த நிறுவனம் தான் மீ ஏர் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு புதிய வகையான டெக்னாலஜியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வரைக்கும் யாருமே அந்த முயற்சியை எடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். அது என்ன, எதுக்காக பயன்பட போகுது அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. ஏன்னா திரும்பி சொல்லுங்கள், அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இது மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. ஸோ இந்த வார்த்தையை அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க, ஷியோமி ஒரு புதிய டெக்னாலஜியை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதோட பேர் மீ ஏர் சார்ஜ். காற்றுலேயே உங்களுடைய மொபைலை சார்ஜ் பண்ணலாமா, அதுக்கு சார்ஜர் கேபிள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஷியோமி தெரிவிச்சிருக்காங்க இந்த புதிய ப்ராடக்ட் மூலியமாக, மீ ஏர் சார்ஜ் மூலியமாக. அப்படி என்ன தான் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரே கான்செப்ட் என்னென்னா, உங்களுடைய மொபைலை நீங்கள் ப்ளக்இன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு போர்ட்டில் நீங்கள் வைக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் சார்ஜர் வாங்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களுடைய வேலையை நீங்கள் தானாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதாவது நீங்கள் வீடியோ பார்க்கணுமா வீடியோ பார்க்கலாம், அதே மாதிரி கேம் விளாடணும்னா கேம் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா வேலையும் வழக்கமாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய ஃபோனில் ஒரு பக்கம் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். அதுவும் காற்று மூலியமாக சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு புது வகையான டிவைஸையும் வெளியே இறக்கியிருக்காங்க. அதாவது அந்த டிவைஸுக்கும் உங்களுக்கும் இடையில கிட்டத்தட்ட 1 மீட்டர் தூரம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா கூட போதுமானது. உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கலாம், அந்த டிவைஸ் அதோட வேலையை, அதாவது உங்களுடைய ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் மெதுவும். அதாவது அதோட வரக்கூடிய அந்த வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸில் உங்களுடைய ஃபோனை சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும் காற்று மூலமாக அப்படின்ட்டுருக்காங்க. இதில் ஒரு 144 ஆண்டனா பயன்படுத்திருக்காங்க. மில்லி மீட்டர் வேவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஃபோனை சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பை தான் இப்போ சமீபத்தில் ஷியோமி இந்த மீ ஏர் சார்ஜை அறிமுகப்படுத்துகிறாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வரும், எப்போ விற்பனைக்கு வரும் அப்படிங்கிறது தெரிவிக்கலை. ஸோ இன்றைக்கு கூடிய டெக்னாலஜி பார்த்திங்கன்னா நிறைய புதிய விஷயங்களை ஒவ்வொருத்தரும் வேகமாக ஏதாவது கண்டுபிடிச்சி ஏதாவது வெளி உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி முனைப்போடு இருக்காங்க. எங்களுடைய பிராண்ட் தான் சிறந்தது, எங்களுடைய பிராண்டில் தான் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு எதையாவது ஒன்று உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஷியோமியும் தங்களுடைய இந்த புதிய ப்ராஜெக்டை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 120 வாட்ஸ் 10 நிமிஷத்தில் உங்கள் ஃபோன் சார்ஜ் ஆகிடும், இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ காட்டிலே நீங்கள் உங்களுடைய ஃபோனை சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காங்க. பட் அந்த மாதிரி டிவைஸ்லாம் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா என்ன விலை அப்படிங்கிறது தெரியல. பட் இவங்க தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறதுனால கண்டிப்பாக மற்ற பிராண்டும் இதை முயற்சி பண்ணுவாங்க, வேறு விதத்தில் முயற்சி பண்ணுவாங்க. அப்படி மார்க்கெட்டில் எல்லா பிராண்டும் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றுக்கிறதும் இல்லை. இப்போதைக்கு இது ஒரு டெமோ மட்டுமே வெளியே கொண்டு வந்திருக்காங்க. விரைவில் இது விற்பனைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ காற்றிலே உங்களுடைய ஃபோனை சார்ஜ் பண்ணலாம். நல்ல ஒரு கான்செப்ட், வெற்றியடைய வாழ்த்துக்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த ஒரு நியூஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மெசேஜை அனுபவிக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் எக்ஸிட் பண்ணும்போது நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.